எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு மதிய உணவுக்கு நாங்கள் மீன் வரை செய்ய போகிறோம். மீன் வரை எப்படி செய்கிறதுன்றதை தான் நாங்கள் இப்போ காணொலி ஊடாக காட்ட போகிறோம். வாங்கோ காணொலிக்குள்ளே போய் என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இந்த மீனை சல்மோனையை அவிக்க வேணும். அவிச்சு போட்டு தான் வறுக்க வேணும். அப்போ முதல்ல அவிய வைப்போம், பிறகு தேவையானவற்றை நாங்கள் பிறகு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மீன் அவிய வச்சுட்டேன். இப்போ அரைக்கரண்டி உப்பு சேர்ப்பேன். பார்த்தீங்களோ, சின்ன மேசக்கரண்டியோட சேர்த்தாச்சு. மஞ்சளும் சேர்ப்போம், எடுக்கில்லாமல் தான் மஞ்சள் சேர்க்கிறோம். ஒரு காக்கரண்டி போடலாம். இது நல்லா இப்போ அவியட்டும். மூடி போட்டு வைக்க போகிறேன். அவியக்கடையில் நாங்கள் வெங்காயம் பட்டி உள்ளியெல்லாம் பட்டி இதன்றா பிறகு பார்ப்போம். மீன் அங்கால அவிஞ்சு வந்துட்டு நினைக்கிறேன். அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இது சட்டி வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு. அப்போ பேருந்து மீனை ஆஞ்சி போட்டு பேருந்து போடலாம் தானே. அப்போ இப்போ இந்த எண்ணெயை விடுவோம். சட்டி காஞ்சிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு 2 அளவு விடலாம். நான் ஒலிவெண்ணில் தான் பாதிக்கிறேன். நான் அப்போ ஒலிவெண்ணெய் விட்டுருக்கு. இப்போ இனி செத்த மிளகாயை வெட்டி போடுவோம். காஞ்சிக்கிறேன். செத்தலை வெட்டி போடுவோம். தேவையான அளவு போடலாம். சித்தல் நான் 3 சித்தல் போடுறேன். நல்லா இருக்கும். அப்போ சித்தல் வதங்கின பிறகுதான் வெங்காயம் சேர்க்குவோம். சித்தல் வதங்கிட்டு வெங்காயத்தை சேர்ப்போம். மீன் வர எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது தான். இங்கே மீனண்டு சொன்னால் பிரச்சனை தான். நான் அதுக்கு முட்டை சேர்க்கிறபடியா முட்டை வரையண்டுட்டு சாப்பிடுவேன். சேர்த்துவோம். அவைய பொரிய கொஞ்சமான இது நல்லா வதங்க வேணும். டக்கண்டு வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்தா டக்கண்டு வதங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நாங்கள் மீனை ஆஞ்சி கொண்டு வருவோம். மீனை ஆஞ்சி சீராமலாம் எல்லாம் குழச்சிட்டு சேர்ந்து வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் ஆஞ்சிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா, இனி மீன் ஆயும் உள்ளெல்லாம் எடுத்து குழைக்கிறது. இதுக்கான போட போகிறோம். பெரிய விஷயத்தை போட்டால் பெருசாக முள் இருக்காது. பூளையும் பெரிய முள்ளையும் எடுத்து விட்டால் சரி. இப்படியும் பண்ணுற ஈஸி. டக்கண்டு செய்திடலாம். தூளை எடுத்தாதான் சரி. சுடு இப்போ எடுத்தது. இப்போ சுடு மீன் டின்னிலே நீங்கள் செய்யலாம் விரும்பினா. அதுலேயும் நாங்கள் சில நேரம் மீன் ரொட்டி அளவில் செய்ய வைக்க மீன் டின்னிலையும் செய்கிறோம் நாங்கள் டக்கண்டு செய்கிறதுக்காண்டி.
எல்லாம் உங்களுக்கு விரும்பின வேறு மீன்கள் சுறாவில் செய்தால் இன்னும் நல்லா இருக்கும். விரும்பின மீன் எது கிடைக்குதோ அதில் வச்சு செய்யலாம். நான் இப்போ இந்த மீன் இருந்ததங்கிற விட்டு அப்போ நான் இதை வச்சு செய்யறேன். கடை வீட்டை மீன் சாப்பிட்றதெல்லாம் கடலாம் அதுக்கு 2 பேர் இருக்கணும் தானே. அதுக்கு இப்படித்தான் ஏதாவது பேக்காட்டி கிழமையில இருக்காண்டாலும் மீன் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு. இறைச்சி வேண்டா நல்லா சண்டை பாட்டு சாப்பிடணும் சத்தம் போடும். மீனண்டா சத்தம் வாசலில் வரைக்கே சொல்லுவேன் பள்ளி கொடுத்தாரு மீனண்டா வேண்டாம் வேண்டாம். இப்போ மீன் சாப்பிடாம கொடுக்கலுமோ விடையலுமோ. அப்போ இப்படி செய்தால் முட்டையை மடித்து ஊற்றினேன். முட்டை வரையண்டுட்டு நல்லா சாப்பிடுவேன். தோலை மடுத்து விட்டா சரி. இங்கே சல்மோனேன்டான்னு சொல்கிறது. வேறு இடங்கள்ல என்னண்டு தெரியும். ஜெர்மனில லக்ஸ் மீன் வேணும். ஓ அப்போ என்னன்னு தெரியும். அப்போ என்னன்னு தெரியல. ஒரேஞ்சு கலராக இருக்கிற மீன் தான் நான் அங்கே எடுத்தேன். பார்த்தீங்க முள்ளு கொஞ்சம் தான் பெருசாக இருக்கா. இனி எல்லாத்தையும் இப்படி உளுத்திட்டு எல்லாம் குழச்சி விடுவோம். இனி சீரகம் மிளகு மஞ்சள் எல்லாம் சேர்க்கும். நான் செய்து பாருங்கோ. மீன் அண்டு தெரியாத அளவுக்கு மீன் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அப்போ என்ன முழுக்க மீனுமா முழுக்கலுமே? ஓ சரி மிஞ்சிலாம் பரவாயில்ல, வேறு செஞ்சிடலாம். எல்லாம் வித்தியாச்சு. நீ திராமலா மஞ்சள்லாம் சேர்க்கிறது கையை கழுவிட்டு வரணும். கையெல்லாம் பிரண்டு பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் முள்ளெல்லாம் எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டேன். இனி இதுக்கு உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் எனக்கு சேர்க்கலாம். நான் வேற கரண்டி இந்த கரண்டியால் தெரியுது சரி இப்போ தெரியும். இந்த கரண்டியால் அரை கரண்டி மிளகு போட்டுட்டேன். வீடியோ ஆட்டுப்பட்டதால் தெரியாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கு. போடலாம், விரும்பினா மிளகு போடலாம். மிளகு ஒன்றும் செய்யாது, சும்மா காரமாக இருக்குமா வயிற்றுக்குள்ளே போனால் அது குளிர்மையா. இந்த காக்கரண்டி மஞ்சள் நான் ஏற்கனவே இந்த மஞ்சள் சேர்த்தனாங்கள்லானே, அப்போ மஞ்சள் இருக்கும். இப்போ கொஞ்சமாக போடலாம். இதெல்லாம் முக்கியமான சீரகம். சீரகம் 1 கரண்டி 2 கரண்டி போடலாம். இந்த கரண்டியால் உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம். உப்பு ஏற்கனவே போட்டாச்சு தானே. நீ எல்லாத்தையும் இப்படி குழைக்கும். நான் சேரும்படியாக இதெல்லாம் குழைக்கும். எல்லா மீனோடையும் சேரும். அங்கே வெங்காயம் போட்டு நல்லா தாளிக்கு அங்கே வதங்கி இருக்கும். அங்கே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ பெருஞ்சீரகம் சேர்ப்போம். பெருஞ்சீரகம் பனை வாசமாக இருக்கும்.
அதுக்காண்டி தாளிப்புக்கும் எல்லாத்துக்குமே பெருஞ்சீரகம் சேர்க்கிறது தானே. அங்கால நான் மீன் உடைக்கவே பார்த்தீங்களே டக்கண்டு வதங்கி வெங்காயம். இனி இஞ்சி உள்ளி நான் இப்படித்தான் குட்டி குட்டியாக வெட்டினான் வரைக்கு நல்லா இருக்கு. இப்படி வதங்கட்டும். இதுக்கு நாங்கள் கருவேப்பிலையும் போடுவோம். கருவேப்பிலை எடுத்துடுறோம். அந்த கருவேப்பிலையும் சேர்ப்போம். கருவேப்பிலை கொஞ்சம் தட்டுப்பாடாக குளிர் நேரத்தில் சுள்ளங்காயும் வராதான் மிஞ்சையும் எல்லாம் கறிண்டு போச்சு. சமருக்கு தான் கருவேப்பிலை நிறைய வரும். இப்படியே வதங்கட்டும் கொஞ்ச நேரம் வதங்கினா பிறகு மீனோட நாங்கள்லாம் சேர்த்து வச்சதை அதுக்குள்ளே போடைக்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி எல்லாம் வதங்கி எல்லாமே வதங்கிட்டுது. இனி நாங்கள் எங்கள் மீன் வரையை போடுவோம். முள்ளு படுத்து பெருசா இல்லை, பெரிய மீன் முழுத்தானு. இப்படியே கொஞ்ச நேரம் இந்த மீன் இந்த வெங்காய தாளிச்சதோட எல்லாம் சேரட்டும். கொஞ்சம் தலை பார்ப்போங்க. மீன் வரையெல்லாம் வதங்கி இப்போ நான் இனி முட்டை அடிச்சு ஊற்ற வேண்டியதான். முட்டை கலக்கிக்க பார்ப்போம். மீன் வதங்கி வரையெல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு வந்துட்டது. இந்த கட்டத்தில் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். முட்டைக்கு ஒரு உப்பு சேர்க்கணும். அரைக்கரண்டி இல்லைன்னு காக்கரண்டி 2 முட்டை தான். இங்கே இவ்வளோ முட்டை உப்பு கொஞ்சம் காக்கரண்டி காணும். போட்டு நடுவா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முதல்ல உப்பு சேர்த்தது தானே மீனுக்கு, அப்போ தேவையில்லை. வந்து உங்களுக்கு காணாட்டி வந்து நீங்கள் பார்த்து சேர்க்கலாம். இந்த முட்டை கொஞ்சம் மிளகு தூளும் போடலாம். அது முதலும் போட்டது தானே, முட்டைக்கு போடைக்க கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். இனி முட்டையை அப்படியே மீனோட சேரும்படியா கிளறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடை மீன் வர நல்ல வடிவா சுட சுட ரெடி ஆயிட்டுது. நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் மீன் வர ரெடி ஆயிட்டுது. மெசேஜ் வந்துட்டோம், சாப்பிட போகிறோம். நாங்கள் இது மீன் வர செய்ய தெரியாத ஆக்களுக்கு மட்டும்தான் இந்த காணொளி. மற்றவே செய்ய தெரிஞ்சாக்கள் செய்யலாம் தானே. நீங்கள் செய்யாதாக்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி.
இங்கே இந்த சல்மோன மீனுக்கு கொஞ்சம் தேசி புளி விட்டாலும் நல்லா இருக்கும். என்ன வர நல்ல இந்த புளிப்போட நல்லா இருக்கும். நான் இப்போ விட போகிறேன், நான் விட்டு தான் சாப்பிட போகிறேன். இத்துடன் இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ. பாய்.